அன்பான சகோதர சகோதரிகளே, இது உங்கள் சகோதரி அபிராஜு. இன்னைக்கு கம்பு, சோளம், ராகி மூணும் கலந்து செஞ்ச கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் அளவுக்கு சோளம் எடுத்துக்கோங்க, 1 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் இதை வச்சு ஓட்டி எடுத்துக்கலாம். இது குருண பதமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, சிறு ரவை பதத்துக்கு இருக்கணும். இதன் கூட நம்ம ராகி மாவு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. மூணையும் ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இதன் கூட தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஓவர் நைட் ஃபுல்லாக சோக் ஆகணும். மூடி போட்டு இதை மூடி வச்சுருங்க. இது நல்லா புளிக்கணும் நைட்டு ஃபுல்லாக. இது மறாவது நாள் காலையில் அடுப்பை பற்ற வச்சு ஒரு குண்டா வச்சு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஒலை காஞ்சதும் இந்த புளிச்சிருக்க கம்பு, சோளம், ராகி இது மூணும் ஓவர் நைட் புளிக்க வச்சுருந்தோம் இல்லையா, இதை இந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா இது அடி பிடிக்கும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டு இதை 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்துருச்சு. வெந்ததை இதை ஆற வச்சுக்கலாம். ஆறுனதில் மோர் அடித்து ஊற்றிக்கலாம். மோர் ஒரு 3 டம்ளர் இருக்க மாதிரி அடித்து ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இவ்வளோதாங்க கம்பு, சோளம், ஆரியம் இது மூணும் கலந்த கூழ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஃபுட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே.